இது போலீஸ்கார வண்டினே, துட்டெல்லாம் வசூலே பண்ண முடியாது. துட்டை வசூல் பண்றதுக்கு வேற வழி இருக்கு. இப்படியே நிப்பாட்டுவோம். இன்னைக்கு ஏதாவது கேஸ் கிடைக்குதா? ஒரு 4 கேஸ் பிடிச்சாதான். ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஒரு கேஸ் வரலையே. ஐயோ, எல்லாம் கட்ட முடியாது போல இருந்தே. இன்ஸ்பெக்டர் வேற கத்தோம் வந்துட்டான். ஏய் நிப்பாட்டு. எங்க போறீங்க? இல்ல சார், பக்கத்துல இங்க உள்ளான்னு போறோம் சார். ஏய் போய் சொல்லாத, ரேபிட்டோ தானே இது? ஆமா சார். அதான் 2 பேரும் ஹெல்மெட் போட்டுக்கிறீங்க, அப்படியே சேஃபா இருக்கிற மாதிரி ஹெல்மெட் போட்டுக்கிறீங்க. ஆமா, ரேபிட்டோ நேத்து நீ நியூஸ் பாக்கலையா? இல்லையே சார், பாக்கல சார். ரேபிட்டோ எல்லாம் நிப்பாட்டியாச்சு. நீ முதல்ல பேப்பர்லாம் எத்தணும் வா. தீபத்துல இருந்து கான்ஸ்டபிள் பேப்பர் எடுத்து சொல்றா. சார் டைம் ஆச்சு சார், போனோம் சார். டைம் ஆயிடுச்சா? ஆமா சார். வண்டியில பேப்பர் இருக்குதான்னு பாக்கணையா முதல்ல? டைம் ஆயிடுச்சாமா? ஒரு நிமிஷம் சார். ஐயோ, நான் வண்டி நேத்தானே சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன், அந்த வண்டியில இருக்கு. என்னப்பா டைம் ஆச்சுப்பா ஆபீஸ்க்கு. ஹெல்மெட்டே போடாம போகுது பேர். சே, இதெல்லாம் எந்த காலத்துல தெரிஞ்சிருக்கு? பேச சார், பேப்பர் வீட்டில். பேப்பரு வீட்டில் சார். வண்டியை வீட்டிலே விட்டுற வேண்டியதானே? வண்டி அதுக்கு எடுத்துன்னு வந்தா? இல்லை சார், வண்டி சர்வீஸ் விட்டு வந்தோம் சார். அது வண்டி மாறும்போது பேப்பர் எடுக்காம தான் சார். நான் திரும்பி இந்த பக்கம் தான் சார் அப்போ வந்து காட்டுறேன் சார். விளையாடுறீங்களா? என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? வடியெல்லாம் நான் வந்து தரேன்றதுக்கு. சரி, நியூஸ்ல ரேபிட்டோ எல்லாம் ஓட்டக்கூடாதுன்றாங்களே, ரேபிட்டோ ஓட்டுறீங்க? தெரியல சார், நீங்க சொல்லி தான் சார் எனக்கே இப்ப தெரியும். இது எப்ப இல்லைங்க சார்? எனக்கே தெரியல, நான் தான் சார் சொல்றாரு. உனக்கு தெரியாதா ரேபிட்டோ எல்லாம் கட் பண்ணியாச்சுன்ட்டு? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இதுதான் நாங்க புக் பண்ணுவோமா? என்னப்பா நீ கூட சொல்ல மாட்டற? நான் எனக்கே தெரியாது, நான் சார் சொல்றேன். அவனுக்கு எதையோ சொல்றானுங்க. தனியா ஒரு பொண்ணு வரக்கூடாது ரேபிட்டோ புக் பண்ணி, அதுகிட்ட நம்பர் வாங்குறது, அதை அப்படியே கரெக்ட் பண்றது. ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. 2 கட்டான வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? ஏன்னா அவனுக்கு தான் வீட்டாண்டே வந்துடுறானுங்களே பிக்கப் பண்றதுக்கு. ஆள் இல்லைன்னா கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறது. ஆட்டோக்காரனா தெருமோன்ல நிப்பான், எந்த பிளாட்னு தெரியாது. வீட்டு வாசல்லே வந்து பொண்ணை ஏத்தின்னு போறானே. சார் எல்லாரும் அப்படி இல்ல சார். படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம போவோம், நிறைய பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. நல்ல பசங்களும் இருக்காங்க சார். எல்லாரும் அப்படி இல்லைன்னா நெத்தில எழுதி வச்சிருக்கான் அவன் நல்லவன் அப்படின்ட்டு. நல்லவன் தான் அந்த வேலையை பண்ணுவான். காதல் என்ற இடத்துல காமம் போவோம். அதெல்லாம் தட்டி கேட்க நீங்க தான் இருக்கீங்களா சார்? நான் என்ன சொல்றேன்? வண்டி ஓரம் கட்டி சாவி எடு. ஏய் நிப்பாடுப்பா. நம்மளும் டீசெண்டா நிப்போம், அப்பதான் நல்லவன் நம்புவாங்க. இறங்கி வா. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டணும்னு எவன்டா சொன்னான்? என்னடா வண்டியில ஓவர்லோடு ஏத்தின்னு வர? ஓவர்லோட்லாம் இல்லை சார். 60 கிலோ தான் சார். பத்தியா எவ்வளவு லோடு நிப்பாட்டி வச்சுக்கிறேன்ட்டு. எல்லாம் குட்டியானெல்லாம் லோடு ஓவர்னு நிறுத்தி வச்சுக்கிறேன். நீ என்னடான்னு கேட்டா குட்டியா நீ 2 வீலர்ல ஏத்தின்னு வர. அவங்க 60 கிலோ தான் சார் சொன்னாங்க. ஹெல்மெட் எங்கம்மா? ஹெல்மெட் என் தலைக்குள்ள போக மாட்டேன் சார். ஆமா சார், நான் குத்தேன், அவங்க தலைக்கு போல. நீ குத்த தலைக்கு போல. ஏய் ரேபிட்டோவா? சார் ஆரம்பிச்சுட்டானே. ரேபிட்டோ இல்ல சார், எங்க அக்கா தான் சார். அவங்க நான் குத்தேன் ஹெல்மெட் போடனாக்கா போலீஸ்காரங்க இந்த மாதிரி போலீஸ்காரங்களாம் பிடிப்பாங்க. போன் பண்ணா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஆனா இப்ப கேக்குறீங்க, அதுக்கு இவங்க தான் காரணம். கேளுங்க. ஏமா போய் சொல்லாத, ரேபிட்டோவா? சார் ரேபிட்டோ அடையாளம் காட்டிட்டானே. அக்கா பத்தியா என்ன சொன்ன, என்ன சொல்றேன்? ரேபிட்டோ இல்ல சார், எங்க அக்கா சார். சொல்லுங்க அப்படியே சார். ஆமா சார், அவன் எனக்கு அக்கா தான் சார். ஐயோ அக்கா, நான் அத சொல்லக்கா, நான் உன் தம்பி தானே, அத சொல்லுக்கா. அதான் சார், நான் தான் சொன்னேன்லக்கா, நான் உன் தம்பி தானே, அது சொல்லுக்கா. திரும்ப திரும்ப பேசுறேன்.
என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ முடிச்சு கொலை போடுறாங்க அக்கா அது இல்லக்கா சார் அவங்க எனக்கு அக்கா சார் சார் அவங்க எனக்கு அக்கா சார். அக்கா நீ கம்முன்னு இருக்கா கொஞ்ச நேரம் அக்கா நீ கம்முனு இருக்க கொஞ்ச நேரம். சப்பா முடியலப்பா. ஏய் உனக்கு அவங்க அக்காவா இருக்கும் போது அவனுக்கு நீ தம்பியா இரு, இல்லன்னா நீ அவங்களுக்கு அக்காவா இரு, அவங்க உனக்கு அக்காவா இருக்கட்டும். பேப்பர் ஏறா ஃபர்ஸ்ட். ரேபிடோ பர்ன் பண்ணி 2 நாள் ஆகுது. ரேபிட் இல்ல சார் சொல்றாங்களா ரேபிடோன்ட்டு? யார் சார் சொன்னா? சொல்றாங்களா? அக்கா நான் ரேபிடோ சொன்ன உங்ககிட்ட. ராபிடோ இல்ல சார். ரேபிடோ இல்ல சார், நாங்க ராபிடோ தான் சார். டேய் என்னடா? அக்கா சார் ஒரே நிமிஷம் இவாங்க அக்கா பத்தியா மூதேவி அப்படி வந்து இப்படி திரும்பி போகுது பத்தியா, ஹெல்மெட் போடாம. 10,000 ரூபாய் கேஸ் இருக்குதுக்கா. வரணும் வரேன். சரி அப்பனா அதுல எனக்கு 5000 கொடு, நான் வேணா டீல் பண்ணி விடுறேன். இது உடம்புதான் பெருசு நினைச்சேன், மூலியம் பெருசாகுது. ஏதோ ஒரு மூதேவி ஹெல்மெட் போடாம போகுது. இதுங்கெல்லாம் எங்க இருந்து எப்படி சமாளிக்க போறேன் தெரியலையே. கன்றாவி. அக்கா சரிக்கா என்னை கோஆபரேட் மட்டும் பண்ணி விடுக்கா. இந்த ஆளு தப்பிக்க வச்சுக்க உனக்கு கோடி கும்பிடுக்கா. ஆனா ஜிபே வேணுமா கேஷ் வேணுமா? ஜிபேவா போட்டு. ஓகேக்கா. சார் இப்ப கேளுங்க சார், டான் சொல்லுவாங்க. இப்ப பாருங்க சார், அக்கா நீ எனக்கு அக்கா தானேக்கா? ஆமா சார். பாத்தீங்களா அக்கா தான். அக்கா நம்ம ரேபிடோ வந்தோம். இல்ல சார் ராபிடோனா எனக்கு ஆப்பே இல்ல சார். நான் யாருக்கா உனக்கு சொல்லு. நான் யாரு? புறம்போக்கு. அது சித்தப்பா பையன் ஜீவா கிட்டால உங்களுக்கு போன் போட்டனா அவன் வந்து எனக்கு கூட்டு வந்துட்டா. ஜீவா யாரு? நான் தான். நீங்க இது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி சொல்ல சொன்னேன். சொன்னா அப்படியே சொல்லிடுவேன். இல்ல சார் நானா தான் சொல்றேன். என்ன சொன்ன நீயா? அது 5000 தரேன்னு சொன்னா அதனால அப்படியே சொல்றேன். அதெல்லாம் இல்லக்கா. டேய் இருடா. பேப்பர் ஏறா. ஹெல்மெட் எங்கம்மா உனக்கு? சார் ஹெல்மெட் தலைக்குள்ள போட்டா போக மாட்டேங்குது சார். நீங்க வேணா போட்டு விடுங்களேன். நீங்க போட்டுக்கோங்க. போட்டு போட்டா சார் பேப்பர் ஏறா. அதான் சார். இங்க வா. பேப்பர் இல்லாம என்ன நோக்கி இது வந்து ஓட்டிட்டு இருக்கா? பாத்தீங்களா சார் உரிமை அடிக்கிறாங்க. ஏமா ஒரு சீட் இல்லாத வண்டியில கூட உட்காரலாம், பேப்பர் இல்லாத வண்டியில உட்காரலாமா? நீ சொல்லு சார். ராபிடோ இல்ல சார், உழுத்தா அர்ஜென்ட்டா போன சார். அவங்க பிரசவமாகறாங்க சார். ஆமா சார். சொல்லுங்க. ஏண்டா காத்தச்ச பொம்மை மாதிரி கிடக்குது, ஃபுல்லாவே உபி போய் பிரசவன்ற சார். போணும் சார், அர்ஜென்ட்டா போணும் சார். ஐயோ வலிக்குது. ஐயோ அம்மா குழந்தை படுக்க போகுதே. என்னங்கடா இது பிரசவ வேதனை விதவிதமா துடிக்குது, என்னையும் சேர்த்து துடிக்க வச்சிருச்சு. அது ஒண்ணுல சார் இவங்க வலிக்குது. போன சார். உலக மகா நடிப்பா இருக்குது சார் நாங்க போறோம் சார். நாங்க போறோம் சார். ஏதோ உழைக்கன்னு பார்த்தா சார் டெலிவரி பார்த்துட்டு வந்து பார்த்து பேசுவோம் சார். ஏதோ குத்துட்டு போமா. இங்க வாங்க சார். போ சார். போடா. இருக்கா ஸ்டேட் பாத்தீங்க. இங்கே குழந்தை பிறந்துட போதுமா, ஓடாத. ஏய் இப்போ வந்தவங்க எப்படி எஸ்கேப் பண்ணாங்க பாத்தியா? நல்ல ஐடியாவா இருக்குடா. நம்மளும் அதே சொல்லிட்டு போறாங்க. கடவுளே நானும் போறேன். மாலை போட்டுக்கிறவங்க கூட பார்க்காம கண்ணத்திலே அரைஞ்சிட்டு போறாங்க. சார் இவங்க அண்ணன் தான் சார். சார் ஆமா சார், இவனும் எனக்கு அண்ணன் தான் சார். தம்பி அண்ணன் சார். இவர் அண்ணன் இருக்கும்போது நான் தம்பி சார். இப்போ இவர் வந்து அண்ணன் சார், நான் தம்பி. யார் அண்ணன் யார் தம்பி? அவன் தம்பியா இருக்கும்போது நான் அண்ணன், இப்ப அவன் அண்ணன். சப்பா முடியலப்பா. பேபி சார். ஆமா சார். எப்படி அவங்க போன மாதிரி நீங்க போனோம். இல்ல சார். ஐயோ சார் உங்களுக்கு தெரியாது சார், எங்க அண்ணன் வந்து பிரசவம், எங்க அண்ணி பிரசவம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க சார். அதனால வந்து இப்போ போனோம் சார். பார்த்து வழி விடுங்க சார். என் மூஞ்ச பார்த்தா நான் பைத்தியக்காரன். சாமி சரணம் சார். சாமி சரணம்.